ஐபிஎல் தொடர் இந்த மாதம் 28ஆம் நாள் தொடங்க இருக்கிறது. அனைத்து அணிகளும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. சென்னை அணியில் வேகப்பந்து வீச்சாளர் நேத்தன் இல்லிஸ் காயம் காரணமாக விலகியுள்ளார். மாற்று வீரரை இதுவரை அறிவிக்கவில்லை. நமது கணிப்பின்படி சென்னை அணிக்கும் மைதானத்துக்கும் பொருந்தும் நபரை காணலாம். முதலாவதாக தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர் ஜெரால்டு கோஷி முதலிடத்தில் உள்ளார். அதீத வேகத்தில் பந்து வீசக்கூடியவர். ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல் தொடரில் விளையாடிய அனுபவம் கொண்டவர். மதீஷா பத்திரனா இல்லாத குறையை தீர்க்க இவருடைய வேகம் சிஎஸ்கேவிற்கு உதவும். அடுத்த நபராக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஸ்பென்சர் ஜான்சன். சிஎஸ்கே அணியில் ஒரு தரமான வெளிநாட்டு இடது கை வேகப்பந்து வீச்சாளர் இருந்தால் அது பந்துவீச்சு வரிசையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த நபராக மற்றொரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வலது கை பந்து வீச்சாளர் ரிலே மெரிடித். இவட்டும் இல்லிஸ் போலவே 140 முதல் 150 வரை வேகத்தில் பந்து வீசக்கூடியவர் மற்றும் ஒரு ஆஸ்திரேலியா பவுலர் ஜே ரிச்சர்ட்சன். சிஎஸ்கேவின் திட்டங்களுக்கு இவர் மிகச் சரியாக பொருந்துவாறு. துல்லியமான யார்கர் மற்றும் ஸ்லோயர் பால்களை வீசுவதில் வல்லவர். நேதன் எல்லிஸின் அதே ஸ்டைலில் பந்து வீசக்கூடியவர். அடுத்த பவுலர் ஆஸ்திரேலியா இடது கை ஃபாஸ்ட் பவுலர் பென் துவாஷிஸ். பிக் பேஷ் லீக் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய அனுபவம் கொண்டவர். சேப்பாக்கம் போன்ற மைதானங்களில் இவருடைய பந்துவீச்சு ஈடுபடும். சிஎஸ்கே அணி ஏற்கனவே பேட் ஹென்றி அல்லது ஜேமி ஓவர்டன் ஆகியோரை அணியில் வைத்துள்ளது. புதிய வீரரை எடுக்கும் வரை இவர்களில் ஒருவரே ஆடும் லெவலில் இடம்பெற வாய்ப்பு அதிகம். சிஎஸ்கே அணி யாரை தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் பதிலை கமெண்ட் செய்யவும்.